எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 9.3 6th சம் சொல்லித்தரேன். dy by dx equal to 1 plus x square into 1 plus y square. ஸோ இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ எக்ஸ் டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணணும், ஒய் டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணணும். ஸோ டிஒய் இது வந்து ஒய் டேர்ம், இங்கே டிஒய் இருக்கனால இது கீழே கொண்டு வந்துடலாம். டிஒய் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இது வந்து இன்டகிரேஷனுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரல் டிஎக்ஸ் பை தி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா இருக்குது. அதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா 1 by a tan inverse x by a. ஸோ இதில் வந்து ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது, எக்ஸுக்கு பதில் ஒய் இருக்குது. ஸோ இது 1 by 1 1 தான், அதனால tan inverse x by a ஒய் ஈக்குவல் டு இது இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டகிரல் 1 dx ப்ளஸ் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு. ஸோ இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் என்க்கு வந்து இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால எக்ஸ் கியூப் பை 3 வரும் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன், ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம். y log y dx minus x dy equal to 0. ஸோ இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம், மைனஸ் எக்ஸ் டிஒய், இந்த பக்கம் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இது கீழே வந்துடும். இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ் இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா டினாமினேட்டரில் வந்துடும் டிஒய் பை ஒய் லாக் ஒய். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் செப்பரேட் பண்ணியாச்சு, எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம். ஸோ இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்து லாக் எக்ஸ். இது வந்து நம்ம லெட் லாக் ஒய் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணிக்கலாம். லாக் ஒய் வந்து டி, ஏன்னா லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by ஒய்னு வரும். ஸோ 1 by ஒய் டிஒய் ஈக்குவல் டு டிடி. ஸோ அந்த 1 by ஒய் பை ஒய் இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்டகிரல் டிடி பை டின்னு ஆயிடுச்சு. இன்டகிரல் டிடி பை டி லாக் டி. டி வந்து நம்ம லாக் ஒய்னு அசியூம் பண்ணோம், லாக் ஆஃப் லாக் ஒய். இங்கே லாக் எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் லாக் இருக்கிறனால நம்ம இங்கே சி வந்து கான்ஸ்டன்ட்டும் லாக் சின்னே போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து லாக் எம் ப்ளஸ் லாக் என்னா லாக் எம் இன்ட்டு என் போடலாம். லாக் ஆஃப் லாக் ஒய் இன்ட்டு சி ஒரே லாகாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு லாக் எக்ஸ் இருக்குது. ஸோ லாக் ரிமூவ் பண்ணால் டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால், ஏன்னா இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ், அதனால் டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கே வந்து இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இ பவர் லாக் ஆஃப் லாக் ஒய் இன்ட்டு சி. ஸோ அதனால் இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ், அதனால் இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது இ பவர் லாக் ஒய் இன்ட்டு சி. இப்போ இங்கே லாக் ரிமூவ் ஆனால் டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். ஸோ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக் ஒய் இன்ட்டு சி. திருப்பியும் பண்ணுறப்போ இப்போ என்ன ஆகும், இ பவர் எக்ஸ் அங்கேயே இருக்கும். இங்கே இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ் இருந்தாலும் ஒய் இன்ட்டு சி. சி இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் போய்டும். 1 by சி இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அந்த 1 by சி வந்து நம்ம C1 நேம் கொடுத்துக்கிட்டோன்னா கேபிட்டல் சின்னா 1 by C1. ஸோ இது வந்து ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சி.
ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நம்ம கான்ஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல இடத்துல ப்ளஸ் சின்னு எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல வந்து இ பவர் சின்னு கிடச்சிருக்கும். நம்ம இங்கே எடுத்ததுனால அது இப்போ பரவாயில்ல, இதுவும் ஆன்சர் தான். கான்ஸ்டன்ட் நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th சம். x power 5 dy by dx equal to minus y power 5. ஸோ இங்கே கொண்டு வந்துடலாம். dy by minus y power 5. இங்கே வந்து dx by x power 5. இந்த dx இங்கே கொண்டு வேரியபிள் செப்பரேட் மெத்தடில். இப்போ இந்த y power 5 மேலே கொண்டு போயிடலாம். -5 dy, இங்கே x power -5 dx. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் அப்படி இருக்கும். இன்டகிரலில் வந்து இன்டகிரல் எக்ஸ் பவர் n இந்த ஃபார்மில் இருந்தால் x power n+1 by n+1 பண்ணலாம். ஸோ இங்கே -5 இருக்கிறதுனால y இந்த மைனஸ் சைன் இது y power -5+1 by -5+1 equal to இது x power -5+1 by -5+1. So plus c. So -5 plus வந்து -4. So minus y power -4. இங்கே ஒரு -4 இருக்கும். அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு by 4. இங்கே x power -4 by -4 plus c. ஸோ இந்த மைனஸ் சைனை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ y power -4 plus x power -4 whole divided by 4 இருக்கும். equal to c. இந்த 4c இந்த பக்கம் கொண்டு போனோம்னா y power -4 plus x power -4 equal to 4c. மல்டிப்ளிகேஷன். இந்த 4cக்கு வந்து c இது வந்து c1 நேம் கொடுத்தோம்னா அந்த 4c1 equal to c நேம் கொடுத்துக்கலாம் கான்ஸ்டன்ட். ஸோ y power -4 plus x power -4 equal to c. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்முலா. ஆன்சர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th. dy by dx equal to sin inverse x. ஸோ எக்ஸ் டேர்ம்லாம் ஒன்றா கொண்டு வரணும். dy equal to இங்கே sin inverse x. இந்த டினாமினேட்டர் dx equal to இந்த பக்கம் வச்சுன்னா நியூமரேட்டர் ஆகும். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இன்டகிரல் dy வந்து y. இது சைன் இன்வர்ஸ்லாம் இருந்தால் ஐலேட் யூஸ் பண்ணோம். ஐலேட் அப்படின்னா என்னென்னா I for inverse trigonometry, L for logarithm, A for algebra, T for trigonometry, E for exponent. ஸோ இன்வர்ஸ் trigonometry இருக்கிறனால இதில் அது வந்து யூன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இதை யூன்னு எடுத்துக்கணும். இது எல்லாமே டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இன்டகிரேஷனுக்கு I1 நேம் கொடுக்குறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐலேட்டுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் UdV equal to UV minus integral VdU. u வந்து இதில் நம்ம சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். du டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ du equal to 1 by root of 1 minus x square dx. ஸோ இதில் வந்து மீதி இருக்கிற இன்டெக்ரல் dx வந்து இன்டெக்ரல் dvன்னு எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் dv equal to இன்டெக்ரல் dx. இன்டெக்ரல் dv வந்து v, இன்டெக்ரல் dx வந்து x. ஸோ ஹைலைட் இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். I1 இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு I1 equal to UV. U வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ், V வந்து எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் V dux. du வந்து 1 by root of 1 minus x square dx. ஸோ இதுலேயும் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு I2 நேம் கொடுத்துக்கலாம். I2 கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ I2 ஈக்குவல் டு இன்டெக்ரல் x by root 1 minus x square dx. ஸோ லெட் 1 minus x square equal to tன்னு எடுத்தோம்னா இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இது மைனஸ் x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x.
dx equal to dt. ஸோ இங்கே x dx இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் dx இருக்கிறதுனால 1/2 dtன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து எப்படி ஆச்சுன்னா I1 இன்டெக்ரல் எழுதுறேன்னு x sin inverse x minus x dx தான் 1/2 dtன்னு ஆச்சு. ஸோ ப்ளஸ் இன்டெக்ரல் dt by root t. root t மேலே போச்சுன்னா t பவர் half x sin inverse x ப்ளஸ் இன்டெக்ரல் t பவர் மைனஸ் ஆஃப் dt. ஸோ இது வந்து x பவர் n ஃபார்முலா. x பவர் n இருந்தால் x பவர் n + 1 by n + 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் ஆஃப் இருக்கிறதுனால x sin inverse x plus t power minus of plus 1 by minus of plus 1. So 1 minus of வந்து half. So x sin inverse x plus half t power half. t வந்து 1 minus x square அசியூம் பண்ணியிருக்கோம். halfனா ரூட்டில் எழுதலாம். x sin inverse x plus half root 1 minus x square. ஸோ இது வந்து I1 இன்டெக்ரல். இப்போ இதை வந்து நம்ம ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு I1 நேம் கொடுத்ததுனால எக்ஸ் sin inverse x இந்த இடத்துல வந்து 1/2 dtன்னு போடணும். 1/2. ஸோ இந்த 1/2வும் இந்த 1/2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 இருக்காதீங்க. ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 minus x square ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஜெனரல் சொல்யூஷன், ஃபைனல் ஆன்சர். Next 10th sum. e power x tan y dx plus 1 minus e power x secant square y dy equal to 0. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இதை கொண்டு போயிடலாம். e power x tan y dx ஈக்குவல்ட்டுக்கு அது மைனஸ் ஆகிடும். 1 minus e power x secant square y dy. ஸோ நம்ம tan yலாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். x டேர்ம்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். x e power x minus 1 minus e power x dx. இங்கே வந்து secant square y, இந்த tan y கீழே வந்துடும் டினாமினேட்டரில், tan y dy. ஸோ வந்து இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். லெட் 1 minus e power minus x equal to tன்னு எடுத்தோம்னா கான்ஸ்டன்ட் இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ வந்து 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிட்டு இந்த மைனஸ் சைன் இருக்குது. e power minus x வந்து மைனஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் e power minus x dx equal to dt. ஸோ இந்த மைனஸு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ e power minus x dx equal to dt. e power 1 minus e power plus x தான் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் வராது, இந்த மைனஸ் இருக்குது. ஸோ e power x dx இருக்கிற dt போட்டுருனா இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால இந்த டேர்ம் வந்து மைனஸ் இன்டகரல் dt பை tன்னு ஆகிடும். இந்த பக்கமும் tan yயை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணணும்.
திருப்பியும் இதை எழுதுகிறேன். மைனஸ் இன்டெக்ரல் டிடி பை டி. டி வந்து என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், 1 மைனஸ் இ பவர் எக்ஸ்னால இன்டெக்ரல் டிடி பை டி வந்து லாக் டி. நான் இப்போ பண்ணுறது லெஃப்ட் சைட் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் லாக் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். ஸோ ரைட் சைடில் வந்து tan ஒய்யை டீன்னு அசியூம் பண்ணி சீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் டிஒய்னு இருக்கிறதுனால ஸோ ரைட் சைடு உள்ள இன்டெக்ரேஷன் இப்போ நான் இங்கே பண்ணுறேன். லெட் tan ஒய் ஈக்குவல் டு t1 வச்சுக்கலாம். tan ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் டிஒய் ஈக்குவல் டு dt1. ஸோ இது என்ன ஆகும், இன்டெக்ரல் dt1 பை t1 ஆயிடுச்சு. இன்டெக்ரல் dt பை டி லாக் டி, அதனால் லாக் t1. t1 வந்து நம்ம tan y நசி பண்ணோம், லாக் ஆஃப் tan y. இது மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் tan y. இப்போ இதை வந்து லாக் சின்னு எடுத்துக்கலாம் கான்ஸ்டன்ட். சரி, இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த மைனஸ் லாக் சி இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் வெளியே எடுத்துட்டோன்னா லாக் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். இங்கே மைனஸ் ப்ளஸ் லாக் சி இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் லாக் சின்னு ஆகும். ஈக்குவல் டு லாக் ஆஃப் tan ஒய். ஸோ மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். லாக் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி ஈக்குவல் டு லாக் ஆஃப் tan ஒய். ஸோ மைனஸ் இது லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் எம் ப்ளஸ் லாக் என்ன ஒரே லாகாக எழுதலாம். லாக் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ சி ஈக்குவல் டு லாக் ஆஃப் tan ஒய். ஸோ இது இந்த பக்கம் டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஏன்னா லாக் ரிமூவ் பண்ணணும். இந்த மைனஸ் இருக்கிறதுனால இது பவரில் -1 போட்டுக்கலாம். இங்கே லாக் ப்ராப்பர்ட்டியில் பவரில் போட்டுக்கலாம். ஸோ லாக் ஆஃப் 1 பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ சி ஈக்குவல் டு லாக் ஆஃப் tan ஒய். டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஏன்னா இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸு, அதனால் ஸோ இ பவர் log of 1 by 1 minus e power x into c equal to e power log of tan y. So e power log x xன்றனால exponent log remove ஆயிடும். இந்த term மட்டும்தான் இருக்கும். 1 by 1 minus e power x into c equal to tan y. ஸோ இதுதான் ஜென்ரல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.